அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 30 ஏப்ரல் 3 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பு தலைவராக யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜி.எம். அக்பர் அலி. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது லோக் ஆயுக்தா அமைப்போட தலைவரை யார் நியமனம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி.எம். அக்பர் அலி நியமனம் செஞ்சிருக்காங்க. அதே உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்க்கலாம். அலாவுதீன் மற்றும் ராதாகிருஷ்ணன் 2 உறுப்பினர்கள் நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். அதாவது லோக்பால் அமைப்போட புதிய தலைவராக யார் நியமனம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.எம். கான்வில்லர் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது நேட்டோவில் 32வது உறுப்பு நாடு ஸ்வீடன் இணைந்திருக்கு. நெக்ஸ்ட், தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞரை யார் தேர்வாகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி.எஸ். ராமன் நியமனம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகின் வலிமையான காப்பீட்டு நிறுவனமாக எந்த நிறுவனம் தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, எல்ஐசி. அதாவது எல்ஐசி பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவின் ஆயுள் காப்பீட்டு திட்டமாக இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலகின் வலிமையான காப்பீட்டு நிறுவனமாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்ஐசி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 4வது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு அதாவது எஸ்சிஓ மாநாடு 2024 ஆண்டிற்கானது எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, டெல்லி. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா தற்போது 4வது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். G20 2025 ஆண்டிற்கானது எங்கு நடைபெற இருக்கிறதுனா தென்னாப்பிரிக்காவில். 20வது ஏசியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றதுன்னா சீனாவில். நெக்ஸ்ட், 148வது பாராளுமன்ற ஒன்றிய கூட்டமைப்பானது எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுவிட்சர்லாந்து. அதாவது ஜெனீவாவில் பார்த்தீங்கன்னா 148வது பாராளுமன்ற ஒன்றிய கூட்டமைப்பு நடைபெற இருக்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். G20 அறிவியல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் நடைபெற்றது. ஸோ இது இந்த ஆண்டு தான் 2024 ஆண்டிற்கான சர்வதேச ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒட்டகங்கள் ஆண்டை அறிவிச்சிருக்காங்க. அதே 2024 ஆண்டை தொழில்நுட்ப உறிஞ்சும் ஆண்டாக இந்திய ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கோவிட் நெட் என்ற கொரோனா வைரஸுக்கான நெட்வொர்க் அமைப்பை டேஸ் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலக சுகாதார நிறுவனம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்காக கோவிட் நெட் என்ற கொரோனா வைரஸ்களுக்காக தான் நெட்வொர்க் அமைப்பை உலக சுகாதார நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். ஸோ தற்போது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா பாலி மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜடான் என்ற கிராமத்தில் தான் உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் திறக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 10வது உலக தமிழர் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்றது. அதே நெய்தல் மீட்சி இயக்கம் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளை மீட்பு எடுக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்ட திட்டம். இது எந்த மாநிலம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். நெக்ஸ்ட், நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புவிசார் குறியீட்டில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். அதாவது தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா நாட்டிலே அதிக எண்ணிக்கையிலான புவிசார் குறியீட்டில் இந்த தயாரிப்புகளுக்காக கொண்டிருப்பதில் முன்னிலையில் உள்ள இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கும். ஸோ இந்திய முழுக்க பார்த்தீங்கன்னா 450 புவிசார் குறியீடுகள் இருக்கு. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மட்டி வாழைப்பழம் கன்னியாகுமரி பகுதிக்கு கொடுத்துருக்காங்க. அதே செடிப்புட்ட சேலை அப்படி பார்த்தீங்கன்னா வீரவநல்லூர் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. ஜடியேரி நாமக்கட்டி திருவண்ணாமலை மாவட்டம். நெக்ஸ்ட், தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை கலைக்குவதற்காக விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்துரு. அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் ஜாதி வேறுபாடுகளை கலைப்பதற்காக விதிமுறைகளுக்காக வகுப்பதற்காகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இதோட குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், முதன்முறையாக மிஸ் யூனிவர்ஸ் 2024 ஆண்டிற்காக பங்கேற்கும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சவுதி அரேபியா.
அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து முதல் முறையாக வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2024ஆம் ஆண்டிற்கானது வந்து பங்கேற்கும் நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். வடக்கு பட்டு தொல்லியல் தளம் எங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில். நெக்ஸ்ட் ஆசியாவிலே மிகப்பெரிய கடல் சுத்திகரிப்பு ஆலை வந்து எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பேரூரில். நெக்ஸ்ட் இந்திய ஹாக்கி அணியின் டேஸ் FIH ஹாக்கி ஸ்டார் விருது 2023ஆம் ஆண்டிற்கானது தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிட் பில்டர் ஹர்திக் சிங். ஸோ 2023ஆம் ஆண்டிற்கானது பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணியோட சேர்ந்த மிட் பில்டர் ஹர்திக் சிங் வந்து FIH ஹாக்கி ஸ்டார் விருது வந்து தேர்வாகியிருக்காரு இந்த விருதுக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முழுமையான கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். அதாவது தற்போது மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முழுமையான கோயில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இது வந்து அறிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் துறை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்திய தொழில் துறை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கானது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெல்ஜியம். அதாவது முதல் அணுசக்தி உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கானது வந்து எங்கு நடைபெற்றதுன்னா பெல்ஜியமில் தான் நடைபெற்றது. நெக்ஸ்ட் முதல் உலகளாவிய சமத்துவமின்மை ஆராய்ச்சி விருது 2024ஆம் ஆண்டிற்கான விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பினா அகர்வால். அதாவது பினா அகர்வால் மற்றும் ஜேம்ஸ் பாய்ஸ் இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா முதல் உலகளாவிய சமத்துவமின்மை ஆராய்ச்சி விருது வந்து 2024ஆம் ஆண்டிற்கான பரிசை வந்து வென்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத். அதாவது குஜராத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ குஜராத்தில் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா முந்த்ரா அப்படின்ற பகுதியில் தான் வந்து அமைத்துள்ளது. இது வந்து எந்த நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 5 லட்சம் டன் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தாமிர உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் ஆலை வந்து எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் ட்ரோன் சோதனை மையம் வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில். நெக்ஸ்ட் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் தேனீ பூங்கா வந்து எங்கே வந்து அமைந்துள்ளதுன்னா ஜவாதி மலையில் அத்திப்பட்டு கிராமத்தில் தான் வந்து அமைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். பாகிஸ்தான் நாடு அரசு விழாக்களில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளங்கள் வந்து பயன்படுத்துறதுக்காக தடை விதித்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈரானிய மீன்பிடி கப்பலான பார்த்தீங்கன்னா அலி கம்பார் கப்பல் வந்து 23 பாகிஸ்தான் அதாவது சோமாலியர்களை வந்து கடற்கொள்ளைகளிடமிருந்து இந்தியா வந்து கடற்படை மீட்பு நடவடிக்கைக்காக வந்து மீட்கப்பட்ட குழுவின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க மீட் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கமிட்டு நன்றி தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் சாட் திட்டம் இது பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்கள் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் வந்து நிபுணர்களாக மாறுவதற்காக வந்து இஸ்ரோவின் முயற்சியின் மூலயமா வந்து ஒரு பகுதியாக வந்து சாட் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா சிவிஜில் செயலி மூலமாக வந்து நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 79,000 விதி மீறல்கள் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களோட புகார்களுக்கு வந்து 100 நிமிடங்கள் வந்து உடனடியாக வந்து தீர்வு காணும் வகையில் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. அதோட செயலியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிஜில். நெக்ஸ்ட் தேஜஸ் MK-1K போர் விமானத்தின் சோதனை வந்து பெங்களூரில் வந்து வெற்றிகரமாக வந்து நடைபெற்றதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் IMT ட்ரிலேட் 2023ஆம் ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா இந்தியா மொசம்பிக் மற்றும் தான்சேனி இடையே வந்து முத்தரப்பு கடற்சார் பயிற்சி வந்து நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் கலாம் 250 விக்ரம் 1 விண்வெளி ஏவுகணைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 வந்து சோதனை வந்து நடத்திருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பு தலைவராக யார் தேர்வாகி உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ GM அக்பர் அலி. உலகின் வலிமையான காப்பீட்டு நிறுவனமாக எந்த நிறுவனம் தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி LIC.
நெக்ஸ்ட் 4வது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கானது எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெல்லி. 148வது பாராளுமன்ற ஒன்றிய கூட்டமைப்பானது எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுவிட்சர்லாந்து. கோவிட் நெட் என்ற கொரோனா வைரஸுக்கான நெட்வொர்க் அமைப்பை டேஸ் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலக சுகாதார நிறுவனம். உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புவிசார் குறியீட்டில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை கலைக்குவதற்காக விதிமுறைகள் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்துரு. முதலாக மிஸ் யூனிவர்ஸ் 2024ஆம் ஆண்டிற்கான பங்கேற்கும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சவுதி அரேபியா. இந்திய ஹாக்கி அணியின் டேஸ் FIH ஹாக்கி ஸ்டார் விருது 2023க்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிட் பில்டர் ஹர்தீப் சிங். இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முழுமையான கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். முதல் அணுசக்தி உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கானது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெல்ஜியம். முதல் உலகளாவிய சமத்துவமின்மை ஆராய்ச்சி விருது 2024ஆம் ஆண்டிற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பினா அகர்வால். உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.